இன்னைக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கொயர் ரூட்ல ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க, ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஸ்கொயர் ரூட்டோட நம்பர் என்ன அப்படிங்கறத இப்போ ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்ப நமக்கு கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன அப்படின்னா 3481 இது மாதிரி 4 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்ப இதை நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பர்ஸை தனியாகவும் ஃப்ரண்ட்ல இருக்க 2 நம்பர்ஸ் தனியாகவும் எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ லாஸ்ட்ல இருக்க 2 நம்பர்ல லாஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 1. லாஸ்ட் நம்பர் என்னது 1. அப்போ 1 வந்து எந்த ஒரு ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம் அப்படின்னா அதோட எண்டிங் நம்பர் வந்து 1ல இருக்கனால அது ஸ்கொயர் நம்பரோட எண்டிங் வந்து 1ஆ இருக்கலாம், அதர்வைஸ் 9ஆ இருக்கலாம். ஏன் அப்படின்னா இங்கேயும் 1ல தான் முடியுது. ஸோ இந்த 2 நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் இந்த நம்பரோட ஆன்சரா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை 2ஆ பிரிச்சுக்கலாம், 2 நம்பருமே எழுதிக்கலாம். ஒன்னா 1ல முடியும், அதர்வைஸ் 9ல முடியும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டிஜிட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த ஸ்கொயர் ரூட்டோட கடைசி டிஜிட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஃபர்ஸ்ட் டிஜிட் என்னங்கிறது நமக்கு தேவையா இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 34 வந்து எந்த 2 நம்பருக்குள்ள வருது? இது நமக்கு தெரியும் 34 வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரே கிடையாது. அப்ப ஏதோ ஒரு 2 நம்பருக்கு நடுவுல தான் வரும். அப்ப அது எந்த 2 நம்பருக்கு நடுவுல வருதுன்னா இந்த 25க்கும் 36க்கும் நடுவுல வருது. அப்ப 25க்கு 36க்கு நடுவுல வருது அப்படின்னா அதுல சின்ன நம்பர் எது? 5. அப்ப அந்த 5 நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, 5 தான் நீங்க சூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுல சின்ன நம்பர் எது? 5. 5ஆ 6ஆன்னு பாத்தீங்கன்னா 5 தான் சின்ன நம்பர், அதனால 5 நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்ப 2 நம்பர் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த 2 நம்பர்ல எது வந்து கரெக்டான நம்பர் அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்ப நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் என்னது? 5. இதுக்கு அடுத்த நம்பர் என்னது? 6. 5 6 are 30. ஸோ இந்த 30யை விட இந்த 34 வந்து சின்னதா பெருசா? சின்னதா இருந்தா சின்ன நம்பர், பெருசா இருந்தா பெரிய நம்பர். ஸோ சின்னதா இருக்கா பெருசா இருக்கா? 30யை விட 34 வந்து பெருசா இருக்கு. அப்போ பெரிய நம்பர் நீங்க சூஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? 5 9 59. ஈஸியா இருக்கு இல்லையா? சரி, அடுத்தது பார்க்கலாமா? இப்ப இது என்ன சொல்லுங்க? இப்ப 01 01ல முடிகிற நம்பர் 1ஆ இருந்தா எந்த 2 நம்பரா இருக்கும் உங்களுக்கு? ஒன்னா 1ஆ இருக்கும் அல்லது 9ஆ இருக்கும் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணும்? 1ங்கிறத சூஸ் பண்ணிக்கணும், அடுத்தது 9ங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கணும். இப்ப ஃப்ரண்ட் நம்பர் நம்ம என்னங்கிறத பார்க்கணும். ஃப்ரண்ட்ல என்ன இருக்கு? 26 இருக்கு. இந்த 26 எந்த 2 நம்பருக்குள்ள வருது? இந்த 2 நம்பருக்குள்ள வருது. ஸோ இதுல சின்ன நம்பர் என்னது? 5. அப்போ 5ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஓகே, இந்த 5 51ஆ 59ஆ சூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும்? நாம கண்டுபிடிச்ச அந்த 5ஓட அடுத்த நம்பர் என்னது? 6. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 30 கிடைக்கும். இப்போ இந்த 26 வந்து இந்த 30யை விட சின்னதா பெருசா? சின்னது. அப்ப சின்னதா இருக்குதுன்னா நீங்க சின்ன நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். அப்ப ஆன்சர் என்னது? 5151. ஓகேவா? சரி, இப்ப இந்த நம்பர் பார்க்கலாமா? இப்ப இது என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 டிஜிட் தனியா பிரிச்சுக்குவீங்க. பிரிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 4 எந்தெந்த 2 நம்பர்ல முடியுது? ஒன்னு வந்து 2ல முடியுது, இன்னொன்னு வந்து 8ல முடியுது. அப்ப அந்த 2 நம்பரையும் நம்ம எழுதிக்கணும். 21 81. இது ரெண்டோட ஸ்கொயர்ல தான் இந்த 4 வந்து முடியுது இல்லையா? சரி, பிரிச்சாச்சு. இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர் நமக்கு தேவை. அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதோட ஃப்ரண்ட்ல இருக்க நம்பரை பார்ப்போம். அப்ப இந்த ஃப்ரண்ட்ல இருக்க நம்பர் எந்த 2 நம்பருக்கு நடுவுல வருதுன்னு பார்த்தா இந்த 9க்கு 16க்கு நடுவுல வருது. அப்ப இதுல சின்ன ஸ்கொயர் நம்பர் எது? 3 இல்லையா? அப்ப இந்த 3யை நம்ம இங்க எழுதிக்குவோம். அப்ப 3யை எழுதிக்கிட்டோம் அப்படின்னா இது ரெண்டுல எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த 3யும் 3க்கு அடுத்த நம்பர் என்ன? 4. அப்ப 3 4s are 12. ஓகேவா? இந்த 12க்குள்ள இந்த 12 வந்து நம்மளுக்கு இருக்கிற ஃப்ரண்ட் நம்பர் சின்னதா பெருசான்னு பார்ப்போம். அப்ப பெருசா இருக்கா சின்னதா இருக்கா? சின்னதா இருக்கு. அப்ப சின்ன நம்பரை செலக்ட் பண்ணும். ஸோ ஆன்சர் என்ன? 3 2 32. ஈஸியா இருக்கா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? அடுத்தது இங்க 5 6 2 5 கொடுத்துருக்காங்க. இதுல என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 நம்பர் பிரிச்சுட்டு அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணுவோம். கண்டிப்பா என்னதான் இருக்கும்? உங்களுக்கு 5ல முடிஞ்ச 5 மட்டும்தான் வரும். அதெல்லாம் நீங்க எதையுமே யோசிக்கவே வேண்டாம். 5 மட்டும் 2 சைட்லையும் போட்டுக்கோங்க.
இப்போ என்னன்னா 56 இருக்கு. இந்த 56 வந்து எதுக்குள்ள நடுவில் வருது? இந்த 49க்கும் 64க்கும் நடுவில் வருது. அப்போ 49க்கும் 64க்கும் நடுவில் வரனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சின்ன நம்பரை சூஸ் பண்ணுவீங்க. அப்போ சின்ன நம்பர் என்னது? 7 7. ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கனால நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் எடுத்து எழுதிடலாம். ஆன்சர் என்னன்னா 75. புரியுதா? அடுத்தது இப்போ இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? 44 இருக்குது. 44 4ல் முடிஞ்சால் என்ன பண்ணுவீங்க? ஒன்றா 8 சூஸ் பண்ணலாம் அல்லது 2 சூஸ் பண்ணலாம் இல்லையா? அப்போ ரெண்டு நம்பரையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். 2யும் 8யும் எழுதிக்கலாம். சரியா? அப்போ 2யும் 8யும் எழுதியாச்சு. இப்போ நமக்கு என்னது? ஃப்ரண்ட்டில் இருக்க நம்பர் தேவைப்படும். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது? 77. 77 எந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குது? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்குது. இதில் எதை சூஸ் பண்ணுவீங்க? சின்ன நம்பர் சூஸ் பண்ணுவீங்க இல்லையா? அது என்னது? 8 இருக்குது. ஸோ 8 நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? மேலேயும் கீழே சேம் நம்பர் எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணுவீங்க? இப்போ இது ரெண்டில் எதை சூஸ் பண்ணும்? எழுதின நம்பரோட அடுத்த நம்பர், அதாவது 9. 8 9s are 72. இப்போ இந்த 72 விட நம்மக்கிட்ட இருக்கிற நம்பர் சின்னதாக பெருசா? பெரிய நம்பர். அப்போ பெரிய நம்பர்லாம் நீங்கள் சர்க்கிள் பண்ணி ஆன்சர்னு எடுத்து எழுதுவீங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா? ஓகே, சரி, உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் இது வந்து இதோட ஸ்கொயர் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சி 576. ஓகே.